லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து படிப்படியாக மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும், நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும், ஏனைய தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும். மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து படிப்படியாக மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளது. 29 இடங்களில் அதிகனமழையும், 81 இடங்களில் மிக கனமழையும், 168 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று அந்த ரெட் அலர்ட் கொடுத்திருந்தவங்களே அந்த 3 மாவட்டங்கள்லையும் பதிவாயிருக்கு, அதிகனமழை பதிவாகியிருக்கிறது. தற்பொழுது அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும், நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும், ஏனைய தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும். நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று குமரிக்கடல் பகுதியில் சூறைக்காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று குமரிக்கடல் பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மேலும் 15, 16, 17 தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் 15, 16, 17 தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 54 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 40 சென்டிமீட்டர். இது 32% அதிகம். மாவட்டங்களை பொறுத்தவரையில் 5 மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 22 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 13 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் மழை பதிவாகியுள்ளது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16% இயல்பை விட அதிகமாக இருந்தது. இன்று ஒரே நாளில் 32% இயல்பை விட அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 16% ஒரே நாளில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழை அதிகரிக்கிறது. ஓகேங்களா? அந்த லோ ப்ரெஷர் ஏரியா அப்படியே மேற்கு நகர்ந்து அரபிக்கடல் பகுதியில் போயிடும். நாளைக்கு நமக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அது எங்கே அடுத்து எப்படி அது கரெக்டாக எந்த இடத்துல போகுங்கிறது அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் சொல்லுவோம். இப்போதைக்கு 17, 18 தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுத்து ஓகே. சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை, சென்னைக்கு மழை பதிவு கேட்குறீங்களா? சென்னைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அடுத்து வரக்கூடிய இதில் சொல்ல போகிறோம். நம்ம வடகடலோர மாவட்டங்கள் மொத்தம் சொல்லியிருக்கோம். நம்ம வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இப்பொழுது தற்போது நிலை சொல்லியிருக்கிறது. கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இது அது நகர்வு பொறுத்து எல்லாம் இருக்குது. இப்போது நிலையில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே.